எடுத்து வருகிற தேவ செய்தி கூட கடந்து செல்கிறோம். இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை எசாயா 44:21. சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசம் மலேசியாவிலிருந்து எடுத்து வருகிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களின் கடின சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றுமாகவும் எதிர்நீச்சல் போடக்கூடிய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அநேகமாகவும் காணப்படுவதால் இதை மேற்கொள்ள முடியாமலும் பலனற்றும் நீண்ட நாட்களாய் ஜெபித்தும் பதில் இல்லாமலும் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் உங்களின் கடினமான சூழ்நிலைகளுக்கு பதிலை தருகிற வேலை இன்றைக்கு வந்துவிட்டது. கடல் கண்டு விலகி ஓடினதை போலவும் இழுத்தான் திரும்பினது போலவும் உங்களுக்கு எதிராக வந்த சூழ்நிலைகளையும் அப்படியே செய்கிறார் கர்த்தர். மேலும் எவைகள் இதுவரை உங்களை அதட்டியும் ஆரவரித்தும் மேற்கொள்ள நினைத்ததோ அவைகளை இன்றைக்கு அதன் நினைவிலிருந்து கீழே விழும்படிக்கு செய்து உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே பார்வோனை குறித்து பார்ப்போமானால், பார்வோன் கடின இருதயம் உள்ளவனும் இரக்கமற்றவனும் பொறுமை உடையவனும் மனசு உள்ளவனுமாய் காணப்பட்டவன். அவன் இஸ்ரவேலர்கள் தங்களை விட பலத்த ஜாதியினராக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மேலும் பெருகாதபடிக்கு இஸ்ரவேலரில் பிறக்கின்ற அனைத்து ஆண் குழந்தைகளையும் அழித்துவிட கொன்றுவிட முடிவெடுக்கின்றான். ஆனால் கர்த்தரோ அங்கே தம் ஜனங்களை நினைவு கொண்டு சூழ்ச்சிகளை முறியடித்து காப்பாற்றுகின்றார். பார்வோன் மேலும் கோபமடைந்து பிறக்கின்ற அனைத்து ஆண் குழந்தைகளை போட்டுவிடும்படி கட்டளையை பிறப்பிக்கின்றான். அப்படியே செய்தும் வருகையில் மோசே என்கிற அழகான ஆண் குழந்தையை பிறக்கின்றது. மோசேயின் தாய் தன் குழந்தை சாவதை விரும்பாமல் நாணல் பெட்டியில் வைத்து நதியில் விட்டு விடுகின்றாள். இதை கண்ட பார்வோனின் தமக்கை குழந்தையின் மேல் இரக்கமுற்று தன்னுடைய நினைத்து வளர்க்கிறதையும் அழித்து நினைத்தவர்களிடத்திலிருந்து அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும்படி செய்கிறதையும் நாம் வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய கூட எங்கெல்லாம் நெருக்கமும் ஒழுக்கமும் கைவிடப்பட்ட நிலைகளும் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் கனிவை, கரிசனையை, தயவை, அன்பை பிறப்பிக்கும்படி செய்கின்றார். மேலும் எங்கெல்லாம் உங்களின் ஆசீர்வாதங்களை அழிக்கப்பட வேண்டும், தடை பண்ண வேண்டும் என்று சத்துரு நினைக்கிறானோ அங்கிருந்து பிரித்த நன்மைகளை, அற்புதங்களை காண செய்கிறார். மோசேயை நாணல் பெட்டியில் வைத்து நதியை விட்டார்கள். அந்த நதியோ அதிகமான முதலிடம் தங்கும் நதியாக இருந்தது. அப்படிப்பட்ட பார்க்கின்ற சூழ்நிலைகளின் மத்தியில் முதலிற்கும் கட்டளை கொடுத்து மோசேயை நினைவு கூர்ந்து உயிரோடு காப்பாற்றிய தேவன் இன்றைக்கும் உங்களின் எந்த சூழ்நிலைகள் மீட்க பார்க்கும்படியாக காணப்பட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளுக்கு கட்டளை கொடுத்து அதன் ஆரம்பத்தை அதட்டுகின்றார், அமைதிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த நாளிலும் உங்களையும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. வார்த்தை விசுவாசிப்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரேனும்
உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இத்திகை மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமீன். ஜீவ வார்த்தை ஊழியர் சகோதரி பாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்தில் எடுத்து வந்தார். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து ஜீவ மன்னாவை எடுத்து வருகிறார். கேட்போமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் வசதி படைத்தவராக இருந்திருக்கலாம். உங்களிடம் நிறைய ஆசீர்வாதமான வேலை சம்பவித்திருக்கலாம். இன்று எல்லாம் விருப்பமான நிலைகள் மிகவும் பாடுகளோடு கஷ்டங்களோடு வாழ்கின்றீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், தூக்கி எழுப்பும் செய்ய போகின்றார். அவமானப்பட்ட கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். இழந்ததை விட கொஞ்ச காலம் நீங்கள் நேசித்து பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நலன் நன்மை செழிப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டின் அவர்கள், கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை கூடாக கடந்து செல்வோம். பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்திப்பதில் சங்கீதம் 49 ஆனாலும் தேவன் என் ஆற்றலை மண்டலத்தில் ஏற்றுக்கொண்டனர். தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு அவர்கள் போய் நினைப்பாரா? பாதாளம் என்ன செய்ய நினைக்கிறது? அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இவ்வளவு கொடுத்தாலும் போதாது. அது என்று இல்லைங்களா? எந்த ஆட்டமா நல்லா இருக்கணும், எப்படியாவது மடல் எடுத்து அதை தன் வாய்க்குள்ள போட்டுக்கணும் பாதாளம் நினைக்குது. அப்படி சரி, ஆத்மா வெளியே ஆத்மாதான். இந்த ஆத்மா பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்யணும் சொல்றாரு. வாசஸ்தலத்தில் வைத்திருக்கக்கூடாது பாதகம் அளிக்கும். தெய்வங்களுக்கு பாதகத்துடைய காரியங்கள் வச்சிருக்காங்க. என்ன அப்படி ஒரு காரியம் பாதகம் மேற்கொள்ளுது, பாதகம் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற அதிகாலையில் அவர்களை அமைந்து கொள்வது ஜபிக்கிற மாணவத்தின் எத்தனையோ மாநிலத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்வார். அப்படி என்ன சொல்வார்? ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வது மீட்டுக் கொள்வார். மீட்டுக் கொள்வது ஏற்றுக்கொள்வது.
அப்படின்னு அந்த அந்த காரணம் நமக்கு வேணும். இன்னைக்கு பரலோகம் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற அங்கீகரித்திருக்கிற விஷயம் யோசிச்சிருக்கீங்க. இந்த நாள்ல என் நாட்டுநாளை மீட்டுக் கொண்டு விட்டோம். என் நாட்டுநாளை வேதாந்தத்தின் வல்லமைக்கு என்னை பாதுகாத்துக் கொண்டு ஜெபிக்கணும். நம்முடைய ஆத்மாக்களுக்கு ஜெபிக்கும் உங்களுடைய திருச்சபையின் ஆத்மாக்களுக்கும் அந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் இருக்கும் ஜெபிங்க. அப்படி ஒரு வல்லமை உங்க மத்தியில் இருந்து புறப்பட்டு எல்லாம் அழியும் காணாத ஒரு கட்டை மீட்டுக் கொள்வார்கள். ஜெபிக்கலாமா? என் எதற்காக ஸ்தோத்திரம். அதவரே இந்த நாளிலே திரும்ப குறித்து கட்ட பேசிருக்கிறீங்க. அந்த எந்த வல்லமைக்கும் எந்த வல்லமைக்கும் நாங்கள் சாய்ந்து போகாதபடி பரிசுத்தாவே என்ற கருணையை நடத்தி சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் செய்து காத்துக்கொண்டு பாடத்துல இருக்கிற கேட்க போகிறது சிவநாமத்தில் பிதாவே ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்த ஜீவ வார்த்தை கூட கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையில் மணி இருப்பது இன்றைய நாளுக்கான வாக்கு தத்தம் தேவ ஊழியர் சுசேசகர் பின்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து எடுத்து வருகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். புலம்பல் 2:19 கூறப்பட்டிருக்கு, எழுந்திரு ராத்திரியிலே. ஆமீன். 2:19 எழுந்திரு ராத்திரியிலே, முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. கேட்போமா? ஆமேன். இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களில் தியானிப்போம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புலம்பலின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம், எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களிலும் முனைகளிலும் பசியினால் மூச்சித்து கிடக்கிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஜெபிக்கிறதற்கு ஒரு நேரத்தை இந்த நாட்களிலே எடுக்கும்படியாக இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எழுந்திரு, அங்கே ராத்திரியின் முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, காலையிலே அதிகாலையிலே எழுந்திருந்து முதல் சாமத்திலே ஆண்டவரின் சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களிலே திருப்ப வேண்டும். எந்த காரியத்தையும் நாங்கள் முன்வைக்காதபடி முதலாவது தேவனை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் இந்த நாட்களிலே தேட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லா தெருக்களிலும் முனைகளிலும் பசியினால் இந்த நாட்களிலே உன் குழந்தைகளின் பிராணுக்காக உன் கைகளை ஆண்டவரிடத்திலே ஏறடு என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பிள்ளைகள், அநேக குழந்தைகள் பசியினாலே இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே இந்த நாட்களிலே மூச்சித்து போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. பெற்றோர்களை யுத்தத்தின் நிமித்தம் வேறு காரணங்களின் நிமித்தம் இந்த நாட்களிலே பெற்றோர்களால் கைவிடப்பட்டு, அதே வேளையிலே பெற்றோர்களெல்லாம் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தனியே விடப்பட்டு ஒரு பெற்றோர்களுடைய அன்பு அரவணைப்பு இல்லாதபடி இந்த நாட்களிலே மூச்சித்து கிடக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தேவன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்வார். ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனாலும் இன்றைக்கு பூமியிலே நமக்கு அந்த வேண்டுதல்களை செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களை நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக அவரை நாங்கள் சோதரிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களில் நமக்கு அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். இரக்கம், அதாவது பசியோடு இருக்கிறவர்களுக்காகவும், நெருக்கப்படுகிறவர்களுக்காகவும், துன்பப்படுகிறவர்களுக்காகவும், நோயோடு இருக்கிறவர்களுக்காகவும்,
வியாதிகள் நாட்களிலே இன்னுமா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த நாட்களில் நெருக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக தான் இந்த நாட்களிலே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே நாங்கள் நினைத்து இந்த நாட்களிலே காலையிலே அவர்களுக்காக இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தேவன் அவர்களுக்குரிய காரியத்தை இந்த நாட்களிலே அந்த ஜெபத்தை கேட்டு ஜெபத்தின் மூலமாக கிரியை செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், ஏன் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களில் சொல்லி இருக்கிறார் என்றால் அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நியாதியா இருக்கிறபடினால் நாங்கள் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே தேவன் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதனாலே நாங்கள் காலையில எழுந்து ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஊழியர் சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் இன்றைய நாளுக்கான வாக்கு தத்தத்தை எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சுவாசிக்கிறோம். புலம்பல் 2:19 எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. ஆமேன். அருமையான வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம், வாழ்த்துவோம், பெற்றுக்கொள்வோம். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெறுவார்களாக. ஆமேன்.